ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கிலேருந்து வள்ளலாரின் இயக்கம் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. வடலூர் வள்ளலார் 1823 டு 1874 இவருடைய காலம். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்கம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1823 அக்டோபர் 5. எங்கே அப்படின்னா தென் ஆற்காட்டு மாவட்டமான சிதம்பரத்துக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா ராமையா பிள்ளை, சின்னம்மை. இவருடைய தந்தையோட இறப்புக்கு அப்புறமா, அதாவது 1824 அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா சின்னம்மா, அவருடைய அண்ணன் சபாபதி, அண்ணி பார்வதி, ஸோ இவங்கெல்லாம் குடும்பத்தோரோடு எங்கே போகிறாங்க அப்படின்னா சென்னைக்கு வந்துடுறாங்க. ராமலிங்கத்தோடைய அப்பா பள்ளி ஆசிரியராக இருந்தால் கூட அவருக்கு பெருசாக வந்து பள்ளி படிப்புலாம் ஆர்வம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து அவருடைய சகோதரி மகளை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 13. ஆனாலும் அவருக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. ஆன்மீகத்தில் தான் அவருடைய ஆர்வம் ஃபுல்லாக இருந்தது. சென்னை கந்தக்கோட்டம் பகுதியில் தான் அவருடைய காலத்தை கழிக்கிறார். அதுக்கப்புறம் தான் வடலூர் போயிருப்பார். வள்ளலார் அப்படின்ற பெயர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். சிந்தனை சுரங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் நிறைய பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு. இவருடைய 5818 பாடல்கள் 6 திருமுறைகளாக வந்து தொகுத்துருக்காங்க. 399 பதிகங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா திரு அருட்பா அப்படின்னு சொல்லி தொகுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவருடைய சிந்தனை சுரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 10 சிந்தனைகள் வந்து அவர் சொல்லியிருப்பார். வள்ளலாருடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி 10 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இறைவன் ஒருவரே, எல்லாருக்கும் கடவுள்ன்றது ஒருத்தர் தான். செகண்டு, கடவுளை ஒளி வடிவத்தில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ ஒளி அப்படின்னா ஜோதி. 3வது, வழிபாட்டு சடங்குகள் விளக்கப்படுதல் அவசியம். 4வது, சைவ உணவே சிறந்தது. 5, சமயங்களின் அடிப்படையில் மக்களை பிரிப்பது தவிர்க்கப்படணும். 6வது, ஜாதி வேறுபாடுகள் வந்து ஒழிக்கப்பட வேண்டியது இன்றியமையாதது. ஸோ ஜாதி வேறுபாடுகளை வந்து ஒழிக்கணும். 7வது, அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் மதிக்க வேண்டும். 8, பிறர் துயர் துடைப்பதும் வறுமையை ஒழிப்பதும் தான் வீடு பேற்றின் திறவுகோல். 9, புராணங்களாலும் இதிகாசங்களாலும் சாஸ்திரங்களாலும் முழு உண்மையையும் வெளிப்படுத்த முடியாது. 10, அனைத்து விஷயங்களிலும் திறந்த தாராள மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி 10 சிந்தனைகள் வந்து சொல்லியிருந்திருப்பார். அடுத்ததாக சமுதாய சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் சமுதாயத்தில் நிலவன குறைபாடுகளை எண்ணி மனம் வருந்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய அறியாமை தான் இந்த குறைபாடுகளுக்கு அடிப்படை காரணம். அதாவது பழமைப்பட்ட காலத்துக்கு ஒன்றி வராத அந்த பழக்கங்கள்லையும் ஆணவ பிடிவாத சமுதாய சமய கோட்பாடுகளிலும் மூட நம்பிக்கைகளையும் சடங்குகள்லையும் மக்கள் வந்து மூழ்கி போயிருக்கிறாங்க. அதாவது இந்து மதத்துக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள், மாறுபாடுகள், முரண்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமுதாய சமய கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை வழியிலையும் மாற்றங்கள் வந்து செய்யணும். மனிதநேய அடிப்படையில் தான் மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணணும். அதாவது அனைவருக்கும் பொதுவான ஜோதியை வழிபட்டு சுத்த சன்மார்க்க வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டலாம் வள்ளலார் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இவர் சனாதன தர்மத்திலேருந்து விலகி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து என்னது, சமுதாய சமய சீர்திருத்த முயற்சியிலேருந்து அவர் பின்வாங்கலை. ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்கள எல்லாத்தையும் விட மேலான சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லி மாப்போசி வந்து சொல்கிறாரு. அடுத்தது சமய சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதுல 3 குற்றங்கள்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆதிசங்கரர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது பிறப்பால் எல்லாரும் சமம் தான், ஆனால் ஏன் மதத்தின் பெயரால் எல்லாரும் வேறுபட்டு மாறுபட்டு நிற்கிறாங்க அப்படின்னா 3 குற்றங்களை செய்யறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒன்று வந்து உருவமற்ற இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கறது. 2வது, விவரிக்க முடியாத இறைவனை விவரிப்பது. 3வது, எங்கேயும் பரவி இருக்கக்கூடிய இறைவனை கோயிலோட 4 சுவர்களுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது. இந்த 3 காரணங்கள் தான், குற்றங்களை பண்ணுறது தான் மத பிரிவினைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவரோட விளக்கத்தை எடுத்து சொல்லி தான் மக்கள்கிட்ட பொதுவான வழியை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருப்பார். அடுத்ததாக வள்ளலாரின் விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும்
2 அடையாளங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று ஆண் அப்படின்ற அடையாளம், இன்னொன்று வந்து பெண் அப்படின்ற அடையாளம். இதை தவிர வேற எந்த அடையாளங்களும் கிடையாது. ஆனால் மனுஷன் பிறந்ததும் என்ன பண்ணுறாங்க, சமய ஜாதி முத்திரைகள் வந்து குத்தப்படுது. இதனால தான் வந்து இது மக்களை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பதிலாக வேறுபடுத்துது. ஸோ இதனால் சமய முத்திரைகள், அந்த அடையாளங்கள் வந்து முற்றிலுமாக அகற்றப்படணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ கடவுளை வந்து மனித குலத்துக்கு பொதுவான ஒளி, அதாவது ஜோதி வடிவில் பார்த்தா தான் ஒற்றுமை வரும். ஏன்னா ஆற்றலோட ஊற்றுக்கண் ஒளி தான். அந்த அறிவொளியை வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்று பயனுடையதான் ஆக்கிக்கணும். இதுதான் வள்ளலாருடைய சமய பொது பார்வை. அதனால தான் வந்து வள்ளலார் இறைவனை வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பார். சமரச சன்மார்க்கம், ஸோ இதை பற்றி தான் அவர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணியிருப்பார். புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி அப்படின்ற சுத்த சமரச சன்மார்க்க நெறி தான் சமய ஒற்றுமைக்கான மார்க்கம் அப்படிங்கிறத உணர்த்தியிருப்பார். சமய சமரசம் பற்றி பேசினா முதல் தமிழ் சமயவாதி அப்படின்னா அது வள்ளலார் தான். அதுக்கப்புறமா ஜாதி ஒழிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்மீகவாதியாகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருப்பார். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவருடைய வாழ்விடம் சென்னையிலேருந்து கருங்குழி அப்படின்ற இடத்துக்கு மாற்றிக்கிறாரு. சென்னையிலேருந்து கருங்குழி இடத்துக்கு வந்து தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 உருவாக்குறாரு. ஜாதி வேறுபாடெல்லாம் எதுவும் காட்டாமல் எல்லாரும் வந்து இந்த சங்கத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக வறுமை ஒழிப்பு. வறுமையை வந்து அகற்றாமல் ஜாதியை வந்து ஒழிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து 1867 சத்திய தர்மசாலையை வந்து வள்ளலார் நிறுவுறாரு. எங்கே இதை உருவாக்குறாரு அப்படின்னா வடலூரில் உருவாக்கியிருப்பார். இங்கே யாரெல்லாம் வறுமையோடு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக உணவு வந்து வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் காட்டிய வழியில் தான் இந்த வறுமை ஒழிப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிற இந்த உயரிய குரலுக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்டது தான் வடலூர் தர்மசாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மூட நம்பிக்கை ஒழிப்பு. வள்ளலார ஞான சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி தான் 1872 ஜனவரி 25 சத்திய ஞான சபையை வந்து வள்ளலார் நிறுவுறாரு. இந்த சபையில் வந்து உருவ வழிபாடு கிடையாது. அதாவது இந்து கோயில்களில் இருக்கிற மாதிரியோ கிறிஸ்துவ தேவாலயங்களில் இருக்கிற மாதிரியோ சிலைகள் வந்து இருக்காது, கடவுள் சிலைகள் இருக்காது. உருவ சிலை வழிபாட்டில் வள்ளலாருக்கு நம்பிக்கை இல்லை. அதே தான் வந்து மக்களுக்கும் வந்து சொல்லியிருப்பார். அன்பு, அறிவு, வாய்மை, இரக்கம், கருணை, இதோட மொத்த வடிவம் தான் இறைவன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தர்மசாலை எப்படி வந்து பசிப்பினிக்கு மருந்து அணைச்சோ அந்த மாதிரி ஞான சபை வந்து அறியாமையை அகற்றக்கூடிய விளக்குக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 3 விரதங்கள். தனி மனிதன் வந்து திருந்தலை அப்படின்னா சமுதாயம் வந்து திருந்தாது. அதனால் தனி மனிதன் திருந்துவதுக்கு 3 விரதங்களை வந்து அவர் சொல்கிறார். ஒன்று வந்து பசித்திரு, 2வது தனித்திரு, 3வது வந்து வெள்ளித்திரு அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பசித்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, உணவு பசி இருக்கிறவனுக்கு தான் அறிவு பசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரை வயிற்று பசியோடு இருக்கிறவங்கள நோய்கள் வந்து அண்டாது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 2வது தனித்திரு. ஸோ அறிவு வேணும், உண்மையை அறியணும் அப்படின்னா விவேகத்தை அடையிறதுக்கு தனிமை வந்து இன்றியமையாதது அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அறிவை பெறுவதற்கு ஒரே வழி தனித்திருக்கிறது தான் அப்படிங்கிறது. 3வது வந்து விழித்திரு அப்படின்றது. விழிப்புணர்வு தான் தற்காப்பு கேடயம். ஸோ சுய சுதந்திரத்துக்கு விழிப்புணர்வு அவசியம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பார். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, விழி, எழு, உழை, குறிக்கோள் நிறைவேறும் வரை நிற்காமல் ஓடு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதையே தான் வள்ளலாரும் சொல்கிறாரு. தனி மனித சுதந்திரம் தான் சமுதாய விடுதலைக்கு வந்து வழிவகுக்கும், எல்லாம் வந்து விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிறது தான் வள்ளலார் சொன்ன 3 விரதங்கள். அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ இரக்க உணர்ச்சி தான் வந்து ராமலிங்க சுவாமிகளோட தத்துவத்தோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வரையறை கொடுத்துருப்பார். ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. தம் பசியால் தூக்கம் பிடியாமல் துன்பப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம் அப்படின்றது. அதாவது வயிற்று பசியால் ஏற்படுகின்ற துக்கத்தை போக்குறது தான் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத
வள்ளலார் சொல்லியிருக்கு. இந்த ஜீவகாருண்யத்தோட ஜீவநாடி அப்படின்னா அது ஒழுக்கம் தான் அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்தது 1873 அக்டோபர் 22 அவர் இருந்த வாழ்விடமான மேட்டு குடும்பத்தில் இருந்த சித்திவலாக்கூரையோட உச்சியில் சகோதரத்துவ கொடியை வந்து ஏற்றி வைக்கிறாரு. வள்ளலாருடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் உரைத்தேன் இரத்தத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர், யான் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தே அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜோதியில் கலந்த ஜோதி 1874 ஜனவரி 30 அவர் இயற்கையை எழுதியிருக்காரு. அதாவது அந்த அன்னைக்கு தன்னோட ரூமுக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை. அவருடைய சீடர்கள்லாம் போய் அவர் ரூமில் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் விசாரித்து புலனாய்வெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் 1906 வெளியிடப்பட்ட சென்னை மாவட்ட கருப்பொருள் களஞ்சியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ வள்ளலார் எப்படி இயற்கையை எழுதினார் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மதிப்பீடு அப்படிங்கிறதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவருடைய வள்ளலாருடைய நூல்கள்லாம் தொகுத்து தான் திருவருட்பா அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து எதிர்த்திருப்பாங்க ஒரு சிலர். நிறைய எதிர்ப்புகள் வந்து உருவாயுது. ஏன்னா சமூக சமய சீர்திருத்தங்களை வந்து சொல்லணுனால. ஆறுமுக நாவலர் வந்து இவருடைய அருட்பாவை வந்து மறுப்பா அப்படின்லாம் சொல்லி எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கும் தொடர்ந்திருப்பார். ஸோ ராமலிங்க வள்ளலாரை பற்றி அதிகமாக விரிவாக ஆராய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மாப்போசி தான். ஸோ இவ்வளோ தான் வள்ளலார் பற்றி கொடுத்துருப்பாங்க. புக்கில் 11th எத்திக்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. வைகுந்த சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுலேருந்தும் நமக்கு கேட்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். வைகுந்த சுவாமி 1809 to 1851 இதுதான் அவருடைய காலம். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா 1809 கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமித்தோப்பு அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள். ஸோ அவர் அதுக்கப்புறம் தான் வைகுந்த சாமி அப்படின்னு அழைக்கப்பட்டார். முடிசூடும் பெருமாள் தான் வைகுந்த சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறார். ஸோ இவரை வந்து முத்துக்குட்டி சாமி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏழை நாடார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய சமூக மக்களோட மேம்பாட்டுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஸோ இவருடைய தன்னம்பிக்கையினால தான் அந்த ஆலய பிரவேச போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சது. அது காரணமாக இருந்தவர் இவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஐயாவளி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இறைவனுடைய அவதாரமாக மக்கள் வந்து யாரை தான் பார்க்குறாங்க, வைகுந்த சுவாமிகளை தான் பார்க்குறாங்க. அதனால் ஐயா அல்லது மக்களின் தந்தை அப்படின்னு சொல்லி மரியாதை பண்ணுறாங்க. தாழ்த்தப்பட்டவங்களுடைய விடுதலைக்கு இவர் காட்டின வழி தான் ஐயாவளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஐயாவளியோட ஒருமைப்பாட்டு தத்துவம் அப்படிங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற குரல் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இதனால தான் இவருடைய கோட்பாட்டை சமகால பத்திரிகைகள், அப்புறம் இந்த அரசாங்க அறிக்கைகள், அப்புறம் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய ஒரு பொருண்மைவாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு பொருண்மைவாதம் அப்படின்னா மோனிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருண்மை கோட்பாட்டாளர்கள் அப்படின்னா மோனிஸ்ட். யார் அவங்க? உடல் மனம் ஆன்மா இது மூணும் வந்து வெவ்வேறானது அப்படின்ற விளக்கத்தை ஏற்காதவங்க. அதாவது இது எல்லாமே வந்து ஒரு உண்மையோட பிரதிபலிப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் வைகுந்தரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மதமாற்றத்துக்கு எதிரானவர், கிறிஸ்துவ கோட்பாட்டை ஏற்காதவர், அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் தான். இந்து சதுரங்க சமுதாய அமைப்புகளில் இருந்துக்கிட்டே சீர்திருத்தம் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணவர். அதனால தான் அவருடைய சீடர்கள் வந்து மக்கள் தொகையை கணக்கிட்டு வரும்போது தங்களை வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கும் வைகுந்த ஐயாவை பின்பற்றவங்க வந்து இந்துக்கள் மட்டுமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதிசய திரட்டு, அம்மானே, அருள் நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகுந்த சுவாமிகளுடைய படைப்புகள் அப்படின்னா அதிசய திரட்டு, அம்மானை, அருள் நூல். இதில் எல்லாமே வந்து அந்த ஐயாவளி அப்படின்ற கோட்பாடு தான் இருக்கும். இந்த ஐயாவளி கோட்பாட்டோடைய அடிப்படை கருத்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா நன்மை நாட்டம், தீமையை தவிர்த்தல், தர்மம் செய்தல். இந்த மூணும் தான் இந்த ஐயாவளியோடைய அடிப்படை கருத்துக்கள். ஸோ இந்து மதத்துக்கு வந்து புது விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது அருளுடைமை, அரணுடைமை, அன்புடைமை, அறிவுடைமை இதுதான் வந்து இந்து மதத்தோடைய சாரம் அப்படின்றத சொல்லியிருப்பார். இதனால் வர்ண சமனற்ற ஜாதி முறையை வந்து நிராகரிக்கிறார். ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கிறாரு. ஜாதி கொடுமைகள்லேருந்தும் ஏற்றத்தாழ்வுகள்லேருந்தும் தாழ்த்தப்பட்டவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் போராடி இருப்பார்.
இவரோட சமுதாய சிந்தனையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சமூக சமத்துவத்த அடிப்படையா கொண்டது தான். சமுதாய வேறுபாடு தான் ஜாதி கொடுமைகளுக்கெல்லாம் மூல காரணம். அதனால அந்த ஜாதிய வேறுபாட்ட வந்து முதல்ல அடியோட அகற்றணும். அப்போதான் சமுதாய சமத்துவத்த வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. "அச்சமே கீழ்களது ஆசாரம்" அப்படிங்கிறது. ஸோ அச்சம் தவிர்த்து அன்பு வழிய வந்து பின்பற்றணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அடுத்ததா ஜாதி வேறுபாட்டுக்கு எதிர்ப்பு. ஸோ இவர் வந்து வெறும் அதாவது ஜாதி வேறுபாட்டுக்கு எதிரா வெறும் பிரச்சாரத்தோட மட்டும் நின்றல. அதுக்கான சீர்திருத்தங்களுக்கு தேவையான அந்த நிறுவனமும் வந்து அமைக்கிறாரு. அதாவது இயக்கத்த ஆரம்பிக்கிறாரு. இயக்கத்துக்குன்னு ஒரு கொடிய வந்து வடிவமைக்கிறாரு. தீபத்தை தாங்கி காவி நிற அன்பு கொடியின் கீழே எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறாரு. இவங்கள்கிட்ட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக சமத்துவ சங்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ அதன் மூலம் தான் அந்த சமத்துவ கோட்பாட்டை வந்து பிரச்சாரத்தின் மூலம் பரப்புறாரு. இதே போல் எல்லா மக்களுடைய பயன்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது கிணறை வந்து சாமி தோப்பில் உருவாக்கி கொடுக்குறாரு. ஸோ இவருடைய சமுதாய சமய மையமாக இருந்தது அப்படின்னா அது சாமி தோப்பு தான். பிரார்த்தனை பிராந்தியமாகவே அந்த சாமி தோப்பு வந்து செயல்பட்டது. அந்த இடத்துல வந்து உருவ வழிபாடு கிடையாது. அதே மாதிரி அர்ச்சகர் இடைத்தரகர்களும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாற்று பாதை வந்து போடப்பட்டது. பின்பற்றப்பட்ட சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சமூக சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. ஸோ ஐயா வழி அப்படிங்கிறது தனி சமயம் கிடையாது. அது சமதர்ம மார்க்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட தீண்டத்தகாதோர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கே போய் சாப்பிட்றாரு. சமபந்தி சாப்பாட்டுக்கெலாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ மாமிசம் சாப்பிட்றதுனாலையும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் தான் இந்த தீண்டாமை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்ச சைவ உணவு வந்து சாப்பிடுங்க, உடல் சுத்தம் காக்கும் அப்படின்ற பிரச்சாரத்தெல்லாம் வந்து மேற்கொள்கிறாரு. ஸோ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பயிற்சி முகாம்களை வந்து நடத்துகிறாரு. ஸோ இந்த மையங்களில் எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக தான் ஜாதி சமத்துவத்தை வந்து ஊக்குவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த சமுதாய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர்லேயும் வந்து எதிரொலிக்குது. இவருடைய இந்த சமுதாய சீர்திருத்த இயக்கம் தான் பின்னாடி வந்த சமய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கும் வழிவகுத்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வள்ளலாருடைய சன்மார்க்க சங்க இயக்கத்துக்கும் கேரளாவில் நாராயணகுருவோடைய சமூக சீர்திருத்த இயக்கத்துக்கும் குறிப்பாக திருவிதாங்கூர் மேலாடை போராட்டத்துக்கும் வழிவகுத்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மதிப்பீடு அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டோடைய இடைப்பகுதியில் இவருடைய இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு திருநெல்வேலியிலையும் தெற்கு திருவிதாங்கூர்லேயும் வேறுவிட்டு வளர்ந்ததும் 1840கள்லேருந்து இவருடைய இயக்கம் வந்து அதிகமாக பரவினது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவருடைய இலக்கிய படைப்புகள் தான் இவரது கருத்து கருவூலம் அப்படிங்கிறதும் தாமரையில் தீக்கொழுந்து சின்னம் வந்து சமய பொதுமையை காட்டுறதா இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐயாவளியோடைய 3 பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக மறுமலர்ச்சி, சமய சீர்திருத்தம், அரசியல் போராட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வைகுந்த சுவாமிகள்லாம் தமிழ்நாட்டு சமூக சமய சீர்திருத்தவாதிகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.